கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நோக்கி வந்து சில வார்த்தைகளையும் உங்களோடு கூட இருந்து சில விதமான செயல்களையும் பரிசுத்தமான அந்த உள்ளத்தை உங்களுக்கு கொண்டு வரவும் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். அவர் உங்களை தினமும் தேடி வருகிறார். எப்பொழுதுமே தேடி தான் இருக்கிறார். உங்களை ஏதேன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களே நேசித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் சில நேரத்தில் மறந்துடலாம், சில நேரத்தில் எந்த தவறான காரியங்கள் செய்யலாம். ஆனாலும் தேவன் பாருங்கள், உங்கள் மேல் அன்பு வைத்ததனால் எந்த ஒரு குறையும் அவர் பார்ப்பதில்லை. உங்கள் மேல் அதிகமாக நேசிக்கிறார். உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்க்கறது தான் அவருடைய ஆசை. ஆகையால் ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கியே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். நீங்கள் தான் உங்களாக நீங்களே விழுந்து தான் நீங்கள் ஏதாட்டும் ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன்னா அது நீங்களாக தான் இருக்கணும். முடிய கர்த்தர் ஒரு நாள் உங்களை அந்த மாதிரி சிக்கலை உங்களை விடமாட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் சில சூழ்நிலையில் நீங்கள் அங்கே தவறான காரியத்தில் விழுந்துறீங்க. ஆனாலும் பாருங்கள், இந்த தேவன் அதை நீங்கள் விழுந்திருந்தாலும் அந்த தண்டனை அது உங்களுக்கு தான். ஆனாலும் நேசிக்கிற அந்த தேவன் ஒரு நாளும் இவன் என்ன இப்படி தப்புன்ட்டான் அப்படின்னு இல்லாமல் உங்களை அதிகமாக அவர் இன்னும் நேசித்து உங்களை மறுபடியும் மீட்டெடுக்கிறார் அந்த இடத்துல இருந்து. அவருடைய அன்பு நம்முடைய தேவன் பாருங்கள், அந்த உள்ளத்தை பாருங்கள், அவருடைய மறுபடியும் மீட்டெடுக்கிறார். இந்த அவருடைய வார்த்தையை நாம் படித்தோம்ல பாருங்கள், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை இந்த மாதிரி நான் சொன்ன அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது, ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துட்டேனே, கர்த்தர் என்ன விரும்புவாரா இல்லை கைவிட்டுருவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தில் நீங்கள் தவறாக செய்து ஏதோ மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ பிரச்சனையில் இருந்துன்னா அது உங்களுக்கு உங்களை அறியாமல் ஒன்றும் அது வந்துடாது. அதில் நீங்கள் ஏதோ ஈடுபட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். யாராவது தெரியாமல் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுக்குறது அப்படி எதுவும் இருக்கா? கிடையாது. நீங்கள் அதுக்குள்ளே இருந்திருப்பீங்க, அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க, ஏதோ மாட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் அது உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் பாருங்கள், உங்களுக்கு சோதனையாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் மறுபடியும் தேவன் நோக்கி பார்க்குங்க, ஆண்டவரே இதிலேருந்து விடுதலை தாங்க, இனிமேல் இந்த காரியத்திலேருந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு இதிலேருந்து நான் விடுதலை ஆகிருந்தேன், எப்பொழுதும் நான் உண்மையை நேசிக்கிறவனாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. ஏனென்றால் நீங்கள் மீண்டும் தேவனுக்குள்ளே ஐக்கியமாக வர நீங்கள் விரும்புகிறீங்க. ஏனென்றால் இது தவறு என்று நீங்கள் உணர்ந்து விட்டீங்க. இது இந்த சரீரத்துக்கு தவறு. ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்ததுனால இதை சகித்து கொண்டே இருக்கீங்க. ஐயோ இது என்ன, அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக வைக்கும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான். ஏனென்றால் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் நினைக்கிறீங்க சோதனை சகிக்கிற மனுஷன்னா நோய் நொடி வந்துச்சு எப்படியாட்டு இருக்கட்டு, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு, நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. சில காரியத்தில் நீங்கள் இப்படி இருந்தீங்க, அதை நீங்கள் சகிச்சிருக்கீங்க, அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணதுக்கு தேவனோடு இருக்கிற அந்த தவறிருந்து நீங்கள் விடுதலை ஆகுறீங்க. அவ்வளோதான். அதை சகித்து கொண்டு நீங்கள் விடுதலை ஆகுறீங்க. அதுதான் பாக்கியவான். ஏனென்றால் பாக்கியவான் என்பது அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுக்கு தேவனை நேசிக்கிறீங்க, தேவன் வழி கொடுக்குறார். அந்த வழி மூலமாக நீங்கள் விடுதலை ஆகிறீங்க. இனிமேல் அந்த தவறுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. இதைத்தான் அவர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவானாக இருக்கீங்க அப்படின்னு. அதனால் சில பேர் இப்படி யோசிச்சிருக்கலாம், ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், அது எனக்கு கண்டிப்பாக அவர் ஆண்டவர் இப்படி தான் செய்வார், காலை உடைச்சி போடுவார், அப்படி உடைச்சுவார். அதுக்கெல்லாம் அவருக்கு வேலையே கிடையாதுங்க. உங்களை எப்பவும் சந்தோஷமாக வைக்கிறதும் மகிழ்ச்சியாக வைக்கிறதும் உங்களை உயர்த்தது தான் அவருடைய விருப்பம் சித்தம். இதுதான் அவருடைய வேலையை. உங்களை நன்றாக வைக்க வேண்டியதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் பாருங்கள், நீங்கள் ஆதியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆதாமை எப்படி என்ன ஓட்டாண்டியாக வச்சார், எல்லாம் செல்வ செழிப்போடு வச்சார். இப்படி வைக்கிறது அவருடைய எண்ணமே வேறங்க. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் சிம்பிளாக ஒரு உதாரணம் நினைக்கிறீங்க. அவர் அண்ட சராசரியை படைத்தவர், உங்களுக்கு முடியாத ஒரு ஒன்றுமில்லை. அந்த 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 அளவுக்கு உள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற இதை ஒரு மனிதன் உணரும் பொழுது வேறு எல்லாமே நத்திங், ஒன்றுமே இல்லை. தேவன் எனக்கு எல்லாம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆரோக்கியம் தர ரெடியாக இருக்கிற, ஐஸ்வர்யத்தை தர ரெடியாக இருக்கிற, என் சுகம் பேலன் எல்லாத்தையும் தர ரெடியாக இருக்கிறார். அவரை நான் ஏற்றுக்கொள்ளணும். தவறுகள் இந்த சூழ்நிலையில் இந்த பூமியில் மத்தியில் வரதான். ஆனால் அதிலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு நீங்கள் பாக்கியவனாக மாற வேண்டும். பாருங்கள்,
சோதனை சகிக்கிற மன்னன் பாக்கியான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் என்றுனா மறுபடியும் அவன் என்ன நான் சொன்னோம்ல, அவங்களுக்கு மறுபடியும் அவன் ஒப்பு கொடுக்குறான் தேவனோட. இல்லை ஆண்டவரே, நான் செய்து தப்பு தான், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த காரியத்தில் நான் இருக்க மாட்டேன். ஏனென்றால் என் சரீரத்துக்கு அது கெடுக்கிறது, உங்களுடைய ரிலேஷன், அதாவது அந்த என்னுடைய உள்ளம் தடுமாடுகிறது. ஆகையால் இந்த மாதிரி தவறுலேருந்து நான் விடுதலைக்காக என்னை நீர் இதிலிருந்து என்னை விடுதலையாக்கி அண்டையிலே சேர்த்து உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படி சொல்லும் பொழுது, நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய பாக்கியவனாக இருக்கீங்க. உத்தமன் என்று விளங்கின பின்பு தமிழத்தில் அன்பு கூறுவதற்கு பாரு, நீங்கள் அன்பு கூற ஆரம்பிச்சிடுவீங்க, அவரும் உங்களோட அன்பு கூறுவார். அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, அல்லேலூயா, ஜீவ கிரீடம். எப்படி ஆபிரகாமுக்கு பாருங்க, அவனுக்கு ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த பைபிள் ஆதியாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நீங்கள் படிக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நீ எப்படி உன்னை நான் அப்படி சன்னதி பெருக்குவேன், அதை செய்வேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், இப்படி ஏகப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி ஜீவ கிரீடம், எங்கும் அது மகிமை கொடுக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு கிரீடமாக இருக்கும், உங்களை பெரிய ஹானரில் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது தெரியுமா, மிக உயர்ந்த எண்ணமாக இருக்குது. இந்த கீழான எண்ணங்கள், இந்த தவறான யோசிக்கிறது, தப்பான, மற்றவங்களுக்கு ஏதாட்டும் நம்ம உதவணும், மற்றவங்களுக்கு ஏதாட்டும் செய்யணும், அவங்களுக்கு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு சூழ்நிலையின் மத்தியில் அவங்களுக்கு ஏதாட்டும் வார்த்தைகளை சொல்லி அவங்கள உயிர்ப்பிக்கணும், அவங்களுக்கு ஏதாட்டும் செய்யணும், இந்த பூமியில் ஏதாட்டும் நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் இருக்கிற சொசைட்டியில் ஏதாட்டும் நன்மை செய்யணும், ஏதாட்டும் அவங்களுக்கு கொடுக்கணுமே என்ன சொல்லி உங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த தேவன் அந்த உள்ளத்தை பார்க்குறார். இந்த உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார் பாருங்கள், வாக்கு தத்தம் பண்ண அந்த ஜீவ கிரீடத்தை பாருங்கள், அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான். அது அவர் கொடுக்குறாருங்க. நீ இதெல்லாம் பெற்றுக்கொள். எப்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து நீ விடுதலை ஆக்கி அந்த தவறான எண்ணங்கள்லேருந்து நீ தூர வந்து தேவனோடு ஐக்கியமான பிறகு என்ன நடக்க பாருங்க, அந்த தேவன் உத்தமாக நீ விளங்குறதை பார்க்கிறார். நீ அதற்கப்புறம் தேவனுக்குள்ளே நான் இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது தேவன் பிரியம்படுத்துகிறார். மறுபடியும் தேவன் உங்களுக்குள்ளே வந்து அதையெல்லாம் சுத்திகரித்து மீண்டும் அவர் அண்டையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் உன்னை தினமும் எப்படி தேடி வருகிறார் என்றால், இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உங்களை காப்பாற்றுகிறார், உங்களை ரட்சிக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார், உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார். இப்படி தந்து தான் உங்களை எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் அவரோடு ஒரு 2 நிமிஷம் 3, நிறைய பேர் சொல்லுங்க பல மணி நேரங்கள்லாம் செலவிடுங்கன்னு. நான் சொல்கிறேன், ஒரு 4-5 நிமிஷமாയിട്ട് நீங்கள் கர்த்தருக்கு தினமும் இந்த மாதிரி வீடியோ சிம்பிளான பாருங்கள். கர்த்தர் என்னை அழகாக வழி நடத்துகிற, எப்படி என் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை தேடி எப்படி வந்து என்னை காக்கிறார் என்று தெரிந்தும் பொழுது இந்த உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உத்தம உள்ளத்தை தேவன் பார்த்து உங்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.